மோசே ஆரோனை பார்த்து சொல்றாரு, ஆரோன் சீக்கிரம் ஓடு, அவசரப்படு, தீவிரமா போ, கொஞ்சம் கூட நிதானிக்காத. ஆண்டவருடைய கோபம் ஜனங்க மேல வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய கோபம் எப்ப ஜனங்க மேல வந்துச்சோ வாத தொடங்கிருச்சு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம உடம்புல நடுங்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு அவசரமா இருக்கும் அந்த வசனம். அந்த வார்த்தைகள் ரொம்ப அவசரமான வார்த்தைங்க. நான் படிக்கிறேன், கவனிங்க, எல்லாம் கவனிங்க. நான் படிக்கிறேன். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதிலே போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபை நிலத்துக்கு போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய், கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் வாதை தொடங்கிற்று என்றான். ஹல்லேலூயா. 47வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்றான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் தவறுகள் செய்யும் பொழுது, அல்லது கர்த்தரை விசுவாசியாமல் போகும் பொழுது, அல்லது விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் மாறும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்று கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது கர்த்தர் ஜனங்கள் மீது இருக்கிற கோபத்தை கர்த்தர் மாற்றிக் கொள்ளுகிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்று ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது, முறையிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜனங்களுக்காய் மனமிறங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைங்க தன்னுடைய பிரச்சனையில, தன்னுடைய பாடுகளில, தன்னுடைய வியாதிகளில தேவ சபையை நோக்கி ஓடி வராங்க. வந்து தேவனுடைய ஊழியக்காரனத்துல முறையிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா, இப்படி நடந்து போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் மோசேயை போன்ற ஊழியர்களும் ஆரோனை போன்ற ஊழியர்களும் தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காய் நிற்கும் பொழுது இந்த ஊழியக்காரனுடைய முகத்திற்காக, இவருடைய வேண்டுதலுக்காக ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குகிறார்.